அப்போது நாத்தியர்கள் கேட்குறாங்கல்ல, கடவுள் தன்னை நம்புபவர்களுக்கு உதவி செஞ்சுருக்கணுமில்லன்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், அப்படி ஒரு நாள் வரும். ஆனால் அன்றைக்கி நீங்கள் இப்படி சொன்னதுக்கு புலம்புவீங்க. எது? நம்புபவர்களுக்கு மட்டும்தானே கடவுள் கொடுக்கணுன்ட்டு. கண்டிப்பாக அப்படி ஒரு பாரபட்சமான நாள் இருக்குது. அந்த பாரபட்சமான நாளில் நீங்கள் புலம்புவீங்க. இதுக்கு முன்னாடியே நான் நம்பியிருக்கக்கூடாதா? ப்ரோக்ராமு உலகம் பூரா அத்தாட்சியாக இருக்குது. எல்லோரும் சொல்கிறாங்க, இந்த போய் ஒரு நாத்திகர்கிட்ட போய், எங்க ஒரு மாங்காய் மரம் வச்சுட்டு, இந்த வருஷம் இது மாங்காய் கொடுத்துருக்குதுங்க, அடுத்த வருஷம் எனக்கு என்னவோ இது தேங்காய் கொடுக்குன்னு தோணுது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேங்காவை காய வச்சு எனக்கு ஒரு 5 லிட்டர் எண்ணெய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாங்காய் தோப்பை கொடுத்து தேங்காய் எண்ணெயை கேட்டிங்கன்னா வேணாம்மா, அப்படியே முட்டாள், அடுத்த வருஷமும் இது மாங்காய் தாண்டா கொடுக்கும்பா. சரிங்க, இந்த வருஷம் மல்கோவா கொடுத்துச்சிங்க, அடுத்த வருஷம் அது அல்போன்ஸா தர சொல்லுங்க அப்படின்றது. அடே, அடுத்த வருஷம் இது மல்கோவா தாண்டா கொடுக்கும், அல்போன்ஸா கொடுக்காதுரா அப்படிங்கும். ஏங்க இப்படி சொல்கிறீங்க? மரம் தானேங்க. இந்த மரத்தில் ஏன்ப்பா அல்போன்ஸா மரம் இது மாதிரி தானுங்க இருக்குது, அதுவும் பச்சை கலர் தாங்க இலை இருக்குது. அடுத்த வருஷம் பாருங்கள், நீங்கள் வேறு தண்ணி வேணால் ஊற்றி பாருங்கள், நம்ம பக்கத்தூர் தண்ணி ஊற்றுவாங்கஞ்சி, அப்போ மரம் வேறு மாதிரி கொடுக்கும். இல்லைங்க இப்படி தான் வரும். அப்போன்னா என்ன அர்த்தம்? அந்த மரத்தில் ஒரே மரம் ஒரே பழம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணியிருக்கான்னு அர்த்தமா இல்லையா? அப்போ டிசைனிங் இருக்குதுன்னா அப்போ டிசைனர் இருப்பான் இல்லையா? ப்ரோக்ராம் இருக்குதுன்னா ப்ரோக்ராமர் இருக்கிறான் இல்லையா? அப்படி தானே அர்த்தம். ஐபேடில் கூகுள் ப்ளே ஸ்டோர் வருமா? வராது. ஏங்க வராது? ப்ரோக்ராம் அப்படி செய்யப்பட்டிருக்கு. அப்போது சாம்சங் டேப்பில் ஐடியூன் வருமா? வராது. ஏங்க வராது? ஏன்னா இது ஆப்பிள், இது வேறு, இது வேறு, இது வேறு, இது வேறு டிவைஸு, இதோடைய சிப்செட்ஸ் வேறு, இதோடைய ப்ரோக்ராமிங் வேறு. அப்போது ஆப்பிளை படைத்த நான் ஸ்டீவ் ஜாப்ஸை நான் பார்த்ததே கிடையாது. அப்போது ஆப்பிள் ஒருத்தன் உருவாக்குனாங்கிறது இல்லைன்னு ஆயிருமா? என்ன முட்டாள்தனம், புரியுதா இல்லையா? அப்போது இது எல்லாம் இவங்க கேட்குறாங்கல்ல, அப்போ இவங்கெல்லாம் எதை வச்சு கவுண்டர் கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா இதுதான். என்ன அப்படின்னா, படைச்சவன் உண்மையிலே இருக்கிறான் அப்படின்னா கடவுளை நம்புகிறவன் ஏன் வேதனையில் இருக்கான், அவன் ஏன் வறுமையில் இருக்கான், அவன் ஏன் சிரமத்தில் இருக்கான், அதுதான் குர்ஆன் கிளியராக சொல்லுதே. அடே, வெற்றிங்கிறது உலகத்திலேயே கிடையாதுரா. வெற்றிங்கிறது இந்த வேதனையிலேருந்து தப்பிக்கிறதும். இதுதான் அல்லாஹ் யாருக்கு அருள் புரிஞ்சாங்கிறது நீ பார்க்கணும் அப்படின்னா வா, அன்னைக்கு தெரிஞ்சுக்குவ. இந்த வேதனையிலிருந்து யார் தடுக்கப்பட்டானோ அவன்தான் அல்லாஹ் அருள் புரிந்தவன். இதுதான் தெளிவான வெற்றியாகும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்.